பாவக்காய் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் நறுக்கி வச்ச பாகற்காவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எண்ணெய் சூடா இருந்தோனையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணாதான் இதில் இருக்கிற கசப்பு தன்மை எல்லாம் போகும். அந்த எண்ணெயும் நம்ம வெளியில் எடுத்து ஊற்ற போறதில்ல, நம்ம அதுலேயே தான் செய்ய போறோம். கிரேவியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் போகும். அதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். பிரித்து வச்சுக்கிட்டு அடுத்தது அந்த எண்ணெயிலேயே கடுகு போடணும். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் போடணும். அப்புறம் அதுல கொஞ்சம் வரமிளகாய் போடணும். அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகுதான் அடுத்தது நம்ம பாகற்காய் எடுத்து போடுறோம். பாகற்காய் எடுத்து போட்டுட்டு நம்ம அதுவும் நல்லா ஆன பிறகு புளிக்கரைசலை ஊற்றுறோம். புளிக்கரைசலை ஊற்றின பிறகு புளிக்கரைசல் நல்லா சுண்டணும். அந்த பாகற்காயில அந்த புளிப்பு சுவையெல்லாம் இறங்கணும். அது வரையிலும் நல்லா கிரேவியா ஆகிற வரையிலும் நல்லா சுண்ட விட்டுணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் கிளறி விட்டு உப்பு பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்ப கடைசியா கொஞ்சமா நாட்டு சர்க்கரை அதுல கலக்கி நம்ம எடுத்து வச்சு சாதத்துல போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.